ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டூஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை விரதம் மற்றும் சஷ்டி சேர்ந்து வந்ததால் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக பால் பாயாசமும் கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு தாளித்து எடுத்திருக்கேன். இந்த நெய்வேத்தியம் ரெண்டுமே பண்ணுறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ பால் பாயாசம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து சர்க்கரை, 3/4 கப் வந்து பார்த்திங்கன்னா பசும்பால். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. முழுசாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயாசம் வந்து நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் வந்து சூடானதும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் குக்கரில் பண்ணல, பாத்திரத்தில் பண்ணாலும் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும், அதனால தான். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம 3/4 கப் பசும்பால் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம், இல்லை ரா மில்க்கும் எடுத்துக்கலாம். பாக்கெட் பால் கூட கடையில் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப் இருக்கணும். இதை வந்து 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நடுவில் விசில் வந்தால் கூட நீங்கள் விட்டுருங்க. ஆனால் 20 மினிட்ஸ் நல்லா வேகணும் இதோட டைமிங்கு. அதுக்கப்புறம் அது வெந்துட்டுருக்கும் போதே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரி, பாதாம் இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம், உலர் திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டீமெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கிற 1/2 கப் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதை கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இடித்து வச்ச வந்து ஏலக்காய், நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். இது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது அரிசி பாயாசம்னு. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சால்ட் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது 5 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு தாளிக்க வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சது 2 வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதை கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏன் இந்த 2 பிரசாதம் பண்ணுறேங்கிற கதையை சொல்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் வந்து கார்த்திகை விரதம் மற்றும் சஷ்டி வந்ததால் நம்ம மகாலட்சுமி தாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி பாயாசம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அரிசியில் வந்து பண்ணியிருக்கேன் பாயாசம். அது இல்லாமல் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு வகைகள், பஞ்சாமிர்தம் அந்த மாதிரி நிறைய பிடிக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பில் வந்து தாளித்து அவருக்கு வந்து வேக வச்சு தாளித்தா அதுவும் பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த இது எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான். அது ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் ரெட் கலர் பூ வந்து நல்லா வச்சுட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் இல்லை கந்த சஷ்டி கவசம் பாடல் தெரிஞ்சால் நீங்கள் பாடலாம். இல்லை எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் கூட சாங்கை பேக்ரவுண்டில் ஓட வச்சுட்டு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். நம்ம ஒரு ஜிம்முக்கு போயோ இல்லை மெடிடேஷன் கிளாஸ் போயோ தான் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி பூஜை வீட்டில் பண்ணும்போது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இதை பார்த்து ரங்கோலி, நெய்வேத்தியம் இந்த மாதிரிலாம் பண்ணி டெக்கரேட் பண்ணி வீடை வந்து அமைதியாக வச்சுக்கும் போது நம்மளும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.